கடலூர் மாவட்டம் கொடுக்கம்பாளையம், மலையடிக்குப்பம், பெத்தான்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் அரசு இடங்களை ஆக்கிரமித்து செய்துள்ளதாக காலி செய்ய மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது மேலே இந்த மலையிலேருந்து வந்தீங்களா அவங்க? இது தொடர்பான விவரங்களுக்காக இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். இதன் மூலமாக எத்தனை மக்கள் மொத்தமாக பாதிக்கப்பட இருக்கிறார்கள்? எத்தனை குடியிருப்புகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது? எதனால மாவட்ட ஆட்சியரை பார்க்க சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கள தகவலாக இருக்கிறது? கௌதமி, கடலூர் மாவட்டம் வெள்ளக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட கொடுக்கம்பாளையம், மலையடிக்குப்பம், பெத்தனாங்குப்பம் உள்ளிட்ட கிராமத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில ஒரு 60க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த இடத்த அதாவது அந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம் தான். அது அந்த இடத்துல நாங்க இப்போ 3 தலைமுறையா அந்த இடத்துல நாங்க கொடுத்தனா இருக்கோம். திடீர்னு அரசாங்கம் இந்த இடத்துல எங்களை காலி பண்ண சொல்றாங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த பகுதியில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் இந்த குடியிருப்பு மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல கட்டமாக போராட்டம் நடத்தி பல முறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். இந்நிலையில பார்த்தீங்கன்னா அவங்க உடனடியாக எங்களை காலி செய்ய வேண்டும் சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க அந்த நோட்டீஸை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டோடனே இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக அந்த பகுதியை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்து எங்களுக்கு அந்த இடத்த உடனடியாக பட்டா செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை மனு அளிக்க வந்தாங்க. இந்நிலையில பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை சார்பில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை, அதாவது ஏடிஎஸ்பி தலைமையில் ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள யாரும் நுழையாத வண்ணம் தடுப்புகள் அமைத்து அவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. மனு கொடுக்க வந்தவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி நீங்க அதாவது 200க்கு மேற்பட்டோர் உள்ள செல்லக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க சொன்னதுக்கு இவங்க அனைவருமே எங்களை ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அனுப்புங்க, எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுறதுனால உடனடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை அவங்க கிட்ட மனுவை அளிக்கணும்னு சொல்லும்போது இவங்க யாரும் இது வரைக்கும் அவங்கள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள அனுமதிக்கப்படாதனால அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இவர்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலர் முத்துகிருஷ்ணன் தலைமையில அவர்களும் அந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.